மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியத்தில் கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே முதலைமேடு திட்டு ஊராட்சி அமைந்துள்ளது. இந்த ஊராட்சியில் சுமார் 1200 மக்கள் வசிக்கும் திட்டுப்படுகை என்ற கிராமம் அமைந்துள்ளது. ஆற்றின் கரையில் செல்லும் கரடுமுரடான சாலையை கடந்து செல்ல வேண்டும் என்பதால் இந்த கிராமத்திற்கு பேருந்து வசதி கிடையாது. சாலை வசதி குறைபாடு காரணமாக ஓடிக்கொண்டிருந்த மினி பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுவிட்டன. இந்த பள்ளியில் கடந்த 2006ஆம் ஆண்டு நடுநிலைப் பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் எந்தவித வசதிகளும் இல்லாமல் 2 வகுப்பறைகள் மட்டுமே கொண்ட கட்டிடத்துடன் பெரும்பாலான வகுப்புகள் மரத்தடியில் நடத்தப்பட்டு வந்தது. ஆண்டுக்கு ஒருமுறை கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது இந்த கிராமத்தின் வீடுகள் மற்றும் பள்ளி கட்டிடம் ஆகியவை நீரில் மூழ்கி கடும் சேதம் ஏற்படும். அப்பொழுது பொதுமக்கள் ஊரை காலி செய்துவிட்டு அரசின் முகாம்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். முற்றிலும் விவசாயம் மட்டுமே உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய இந்த கிராமத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியில் 100% என்ற விழுக்காடு எட்டி இந்த அரசு பள்ளி சாதனை புரிந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் அதல பாதாளத்தில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் கடைசி மாவட்டத்திற்கு முதல் மாவட்டமாக 37வது மாவட்டமாக அரசு பள்ளி தேர்ச்சி சதவீதத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள அரசு பள்ளிகளின் நிலைமை உள்ளது. ஆனால் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக இந்த பள்ளி மட்டும் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக 100% என்ற வெற்றி இலக்கை எட்டிப்பிடித்து வருகிறது. பேருந்து வசதி இல்லாத இந்த கிராமத்திற்கு ஆசிரியர்கள் இருசக்கர வாகனம் அல்லது வேறு வாகனங்களில்தான் செல்ல வேண்டும். இருப்பினும் மாணவர் நலனுக்காக காலை 8:30 மணி முதல் சிறப்பு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு மாலை மீண்டும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வார விடுமுறை நாட்கள் மற்றும் சிறப்பு விடுமுறை நாட்களிலும் சம்பளத்தை மட்டும் எதிர்பார்க்கும் ஆசிரியர்களாக இல்லாமல் மாணவர்கள் நலன் முக்கியம் என்று கூறி ஆசிரியர்கள் அனைவரும் சிறப்பு வகுப்புகள் எடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக தொடர்ந்து பள்ளி சாதனை புரிந்து வருகிறது. மேலும் ஊர் மக்கள் ஒத்துழைப்புடன் மரத்தடி வகுப்பறைகள் மாற்றப்பட்டு அரசின் உதவியுடன் கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது. மேலும் டிவிஎஸ் நிறுவனத்தின் பொருளாதார உதவியுடன் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெண் குழந்தைகளுக்கென்று மாதவிடாய் சுகாதாரத்திற்கு உரிய நவீன கழிவறை கட்டப்பட்டுள்ளது. இந்த கழிவறையில் நாப்கின்களை எரிக்கும் அதிநவீன இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. 6 ஆசிரியர்கள் பணிபுரியும் இந்த பள்ளியில் 2 ஆசிரியர்கள் மட்டும் நிரந்தர ஆசிரியர்களாகவும் மீதமுள்ள 4 பேர் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் குறைந்த சம்பளத்தில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள் ஆவர். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக 12 ஆண்டுகளாக பணிபுரியும் திரு ராஜு என்பவர் சக ஆசிரியர்கள் உதவியுடன் முன்மாதிரி பள்ளியாக முன்னெடுத்து சென்றுள்ளார். தற்பொழுது ஓய்வு பெற்ற அவருக்கு பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் கூடி நின்று மலர்களை தூவி வரவேற்பு அளித்ததுடன் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று சென்றனர். ஊர் மக்கள் சார்பில் ஆசிரியருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பேருந்து வசதி இல்லாமல் பெண் குழந்தைகள் பள்ளி படிப்பை பாதியில் விடும் நிலையில் இந்த பள்ளியில் கொடுக்கும் பயிற்சி காரணமாக இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண் குழந்தைகள் அதிக மதிப்பெண் பெற்று வெளியூருக்கு சென்று படித்து வாழ்க்கையில் முன்னேறி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த பள்ளி ஆசிரியர்கள் போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.